தேர்வில் ஒரு வேட்பாளர் ஏ, பி மற்றும் சி 3 தாள்கள் எழுத வேண்டியிருந்தது. வேட்பாளர் ஏ தாள்களில் 75% மதிப்பெண்களையும், பி வந்து 80% மதிப்பெண்களையும், சி வந்து 60% மதிப்பெண்களையும் பெற்றார் எனில், ஸோ கடைசி என்ன கேட்குறாங்கன்னா அதோட வெயிட்டேஜ் வந்து 40%, 50%, 10% வெயிட்டேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒதுக்கியிருக்காங்க. 3 தாள்களையும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட போது வேட்பாளர்கள் பெற்ற மதிப்பெண்களின் வெயிட்டேஜ், ஸோ டோட்டல் கம்பைன்ட் பர்சன்டேஜ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ், ஸோ 4:5:1, அதாவது 40%, 50%, 10% வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம 4:5 எடுத்துட்டோம். ஸோ அவங்க வாங்கின மதிப்பெண் என்னதுப்பா? 75%, 80% அண்ட் 60%. ரைட்டா? ஸோ அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா கம்பைன்ட்? ஸோ இங்க 75 பிரிச்சுனா எழுத வேணாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்தா 300 plus 400 plus 60/10. ஸோ எல்லாத்தையும் கூட உங்களுக்கு என்னது? 760/10. So 76%. Thank you.